Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cyber Security, VLSI Design, MBA and more. Counseling code 1126. ஏஸ் படம் இப்போ பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு அந்த படத்தில் என்னெல்லாம் ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகல அப்படின்றத பற்றி இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறேன். My name is Bold Kannan. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு பயங்கர மைண்ட் செட்டோட தான் ஏஸ் படத்துக்கு போனேன். ட்ரெய்லர் பார்த்துட்டு அதே மைண்ட் செட்டில் நீங்கள் போயிடுங்க. இது வந்து விஜய் சேதுபதியோட ஃபிலிமோகிராஃபியில் இருக்கக்கூடிய ஆண்டவன் கட்லி மாதிரி, கடைசி விவசாயி மாதிரி, ஆரஞ்சு மிட்டாய் மாதிரியான படங்களாக இது இருக்காது. இது எப்படிப்பட்ட விஜய் சேதுபதி படமாக இருக்கும்னா, ஒரு இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, காத்தவாக்கில் 2 காதல், ஜுங்கா, ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம ஜாலியாக விஜய் சேதுபதி அவர்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போய் ஒரு 3 hours தியேட்டரில் இருக்கும்போது விஜய் சேதுபதி ரொம்ப ஒரு மாதிரி கமர்ஷியல் மெயின் ஸ்ட்ரீமில் நம்ம எல்லாருமே பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுவார்ல, கலாயா ஜாலியா நிறைய காமெடிலாம் வச்சு அவருடைய இந்த கியூட் ரியாக்ஷன்ஸ்லாம் வச்சு நம்ம பார்த்து ரசிச்ச இந்த சுமார் மூஞ்சி குமார் விஜய் சேதுபதி ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமா இந்த ஏஸ் திரைப்படம் இருக்கும். முதலாவதாக நான் பாராட்ட நினைக்கிறது வந்து ஆறுமுககுமார் டைரக்டர் தான். ஏன் அப்படின்னா வந்து இந்த படத்துக்கு அவர் சூஸ் பண்ண இந்த காஸ்டிங் கவுண்ட் வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஷார்ட்டா சொல்லணும்னா விஜய் சேதுபதி, ருக்மணி வசந்த், பப்ளு பிருத்திவிராஜ், இந்த KGF ஃபேம் அவினாஷ், திவ்யா பிள்ளை, யோகி பாபுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு 6-7 பேர் தான் மெயினான காஸ்டிங். இவங்களை சுத்தியே படம் நடக்கிறதுனால நமக்கு நிறைய அந்த அன்வான்டான கேமியோஸ் வருது, அன்வான்டான கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ஸ் வருது. இவங்க யாருன்ற கன்ஃபியூஷனுக்குள்ளேயே நம்மளை கொண்டு போகல. படத்தினுடைய ஸ்டார்டிங் ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளேயே இவங்களாம் தான் கேரக்டர்ஸ், இவங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. குறிப்பான ஒரு விஷயம், ஒரு ஸ்பாய்லர் சொல்ல மாட்டேன், ஒரு பொண்ணுடைய ஒரு ட்ராமால இந்த படம் ஆரம்பிக்கும். அந்த பொண்ணுடைய ட்ராமா எல்லாமே வந்து ஒரு மாதிரி நிறைவடைஞ்சு அவங்க அதுலேருந்து ரிலீஃப் ஆகுறதுல அங்கே போய் முடியும். ஆனால் அந்த பொண்ணு கேரக்டர் வந்து ருக்மணி வசந்த் கிடையாது. இது நீங்கள் போய் படத்தில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அவங்களையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 கேரக்டர்ஸ் தான். இந்த 8 கேரக்டருக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக தான் இந்த ஏஸ் திரைப்படம் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லணும்னா, ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும்னா, ஒரு ஹேஸ்ட் நடக்குது, அது ஃபார் எ குட் காஸ். விஜய் சேதுபதி தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக பண்ணுறாரு. ஆனால் ஒரு சில இடங்களில் மாட்டிக்கிறாரு. கிளைமேக்ஸில் எல்லாருமே மாட்டிக்கிறாங்களா, இல்லை நல்ல விஷயங்கள் நடக்குதா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடியுதா அப்படின்றத பற்றி தான் ஒரு கதை. பட் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரியே விஜய் சேதுபதியோட ஒரு கேரக்டரை வந்து ஒரு ஹிடனாகவே வச்சிருக்கிறாங்க. ட்ரெய்லரில் போல்ட் கண்ணன் அப்படின்ற ஒரு நேமில் வந்து விஜய் சேதுபதி இன்ட்ரோ ஆவார். ஆனால் படத்தில் ஒரு போல்ட் கண்ணன் கிடையவே கிடையாது. அவர் யார் அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காகவே வந்து விட்டுருக்கிறாங்க. ஸோ படத்தில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஜஸ்டின் பிரபாகரன் அவருடைய இசை தான். குறிப்பாக சொல்லணும்னா அந்த உருகுது சாங் வந்து படத்தினுடைய ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த ப்ரொமோஷன்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக அமைஞ்சது. அந்த பாட்டை பிளேஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது படத்தில். ஏன்னா ஆறுமுககுமார் டைரக்டர் வந்து கரெக்டாக அந்த பாட்டை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஏன் நான் அப்படி சொல்லணும்னா, அது வந்து ஒரு ரொமான்ஸ் சாங்காக மட்டும் இல்லாமல் ருக்மணி வசந்தோடைய கேரக்டர் படத்தில் என்ன, அவங்க என்னென்ன கஷ்டங்கள்லாம் கோத்ரூ பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன வேலைலாம் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ வேலை பண்ணி இவ்வளோ காசு சேர்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு குட்டி கதையாக அந்த பாட்டை வந்து கன்சிடர் பண்ணி அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேஸ் பண்ண விதங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ படத்தில் வந்து காமெடி சீன்ஸ் நிறையா இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறையா இருக்குது, நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்குது, ஸோ நிறைய சேசிங் சீன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா சீன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி BGM சாம் CS ரொம்ப அழகா சூப்பராக போட்டிருக்கிறாரு. காமெடிக்கு காமெடி, ஆக்ஷனுக்கு ஆக்ஷன், மாஸுக்கு மாஸ், ஜாலிக்கு ஜாலின்னு சொல்லி சாம் CS-ஐ அவங்க சூஸ் பண்ணது வந்து ரொம்ப, அவர் வந்து கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணிட்டார் அதை. ஏன்னா ரீசெண்ட் இயர்ஸ் அவர் தமிழ் சினிமாவில் அவர் என்ன மாதிரியான வேலைப்பாடுகள், என்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணுறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒரு உதாரணம் புஷ்பா 2ல் அவர் பண்ண BGM எல்லாமே பேன் இந்தியா ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் இந்த படத்துக்கு, ஏஸ் திரைப்படத்துக்கு சாம் CS அவர்கள் ஒர்க் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக செமையாக இருந்தது. ஸோ இன்னொரு பக்கம் இந்த ஜுங்கா காம்போ விஜய் சேதுபதி அண்ட் யோகி பாபு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்சுட்டே தான் இருப்பாங்க. யோகி பாபு அவர்கள் வந்து இந்த கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து எது அவர்கிட்ட நம்ம ஒரு சீக்ரெட் சொன்னாலும் அவரால் அது கீப் அப் பண்ணிக்க முடியாது. அவர் படத்தில் வந்து சோ கால்டு ஓட்டவாய் கேரக்டர், அவர் நிறைய இடத்துல உளர விஜய் சேதுபதி மாட்டிக்கிட்டே இருப்பார். அதுலேருந்து எப்படி வெளில வராருன்னு அவருக்கு ஒரு தனி பிளேஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் ஃபார் டு பி ஆனஸ்ட் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓகே, என்னடா எங்கே போகுது கதை, இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது நமக்கு கனெக்டே ஆகலையே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன லேக் இருக்க மாதிரி இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு இயக்குனர். அது எல்லாமே பயங்கரமாக ஒர்க் ஆயிருந்தது. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செட் பண்ண அந்த ட்ராமா, அந்த எமோஷன்ஸ், லவ், ஜோக், காமெடி
எல்லா விஷயமுமே வந்து செகண்ட் ஹாஃப்ல அழகாக ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம ஒரு கொஞ்சம் அழகாக உட்காந்து பொறுமையாக பார்த்துட்டோம்னா செகண்ட் ஹாஃப் நமக்கு பயங்கர விறுவிறுப்பாக ஜாலியாக சூப்பராக போகும். நான் ஏன் அதை சொல்ல வந்தேன்னா, இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸில் யோகி பாபு அண்ட் விஜய் சேதுபதி காம்பினேஷனில் வரக்கூடிய அந்த ஜோக்ஸ் குறிப்பாக தனியான காமெடி ட்ராக்காக அது இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் சீக்வன்ஸ்குள்ளே சீரியஸாக போயிட்டு இருக்கிற சீக்வன்ஸ்ல அவங்க 2 பேரோட காமெடி இருக்கும். அந்த காமெடி பயங்கரமாக சேவ் பண்ணுது படத்தை. ரொம்ப அழகாக நம்மளை ரசிக்கும் வைக்குது, சிரிக்கும் வைக்குது. ஸோ ருக்மணி வசந்த் சப்தசாகரச்சே எல்லோ மூலமாக நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மனசில் வந்து அவங்க ஆல்ரெடி இடம் பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் சினிமா வச்சு இந்த படத்தை அவங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம், அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்பெஷலாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்டிஃபைங்க இந்த படத்தை அவங்க அழகாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க வந்து சும்மா ஒரு கமர்ஷியல் படத்தில் வந்துட்டு போகிற ஹீரோயினா மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி தான் மேஜர் ஆஃப் த பேக் போன் ஆஃப் த ஸ்டோரி வந்து நகரும். அவங்களோட கேரக்டரும் பயங்கர அழகாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். அவங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திவ்யா பிள்ளையா இருக்கட்டும், கேஜிஎஃப் ஃபேம் அவினாஷா இருக்கட்டும், பப்ளு பிருத்திவிராஜா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப அழகா சூப்பரா செமையா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்க அழகா ஏஸ் படம் புக் பண்ணிட்டு போய் தியேட்டர்ல உட்காந்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்ட் பயங்கர ஜாலியா சூப்பரா இவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் பார்த்துருக்கோம்ப்பா அப்படின்ற ஒரு திருப்தியோட தியேட்டர் விட்டு வெளில வருவீங்க. ரொம்ப அழகான ஒரு படத்தை நமக்காக கொடுத்துருக்காங்க டீம் ஏஸ். ஸோ ஏஸ் படம் முழுக்க வந்து மலேசியாவில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்குது. ஸோ அவங்க சூஸ் பண்ண லேண்ட்ஸ்கேப்ஸ், அவங்க வச்ச ஃப்ரேம்ஸ் எல்லாமே நம்மளை இன்டு மலேசியா ஒரு அழகான ட்ரிப் கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்குது. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சம்மர் ஹாலிடேக்கு எங்கேயாவது போகணும்னு நினச்சேன், பட் புக் பண்ண கையில் காசு இல்லை. பட் நான் என்ன பண்ணேன், ஏஸ் படம் புக் பண்ணி போனேன். என்னை மலேசியாக்கே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப மலேசியாலே விட்டுட்டாங்க. படம் முடிச்சு வெளில வரப்போ தான் நம்ம சென்னையில் இருக்கோம், சே இந்த ட்ரிப்பு முடிஞ்சிருச்சேன்ற ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த அவங்க என்னென்ன காஸ்டியூம்ஸ் போடுவாங்க. ஏன்னா குறிப்பாக நான் ஏன் காஸ்டியூம் சொல்கிறேன்னா, யோகி பாபுக்கு ரொம்ப முக்கியமான இந்த ப்ரீ இன்டர்வல்ல ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த காஸ்டியூமோட யோகி பாபு வர போர்ஷன் வந்து தியேட்டரில் பிளாஸ்டாக இருந்தது. இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இன்டர்வல் கார்டில் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்ல என்னென்னலாம் நடக்க போகுதுன்றத ஒரு 10 செகண்ட்ஸ் கிளிம்ஸா ஒரு ட்ரெய்லர் மாதிரி சும்மா ஒரு கட் பண்ணியிருந்தாங்க. அந்த கட்டு வந்து எனக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஓகே, செகண்ட் ஹாஃப்ல என்னென்னலாம் வரப்போகுதுன்றத இன்டர்வல் கார்டு போடுற இடத்துலேயே சொல்லிட்டாங்கன்ற மாதிரி எடிட்டர் தன்னுடைய பிரில்லியன்ஸ் மூலமாக படத்தை பயங்கரமாக தன்னுடைய தோல் மேலே நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஸோ டு கண்டினியூ வித் அந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், அங்கே என்னென்ன ஃபுட் கிடைக்கும், என்னென்ன அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்னென்னவா இருக்கும் அப்படின்றத அழகாக ஜஸ்டிஃபை பண்ணி இந்த கேரக்டர்ஸ்லாம் அங்கே வாழ்கிறாங்கன்றதுக்காக அவைவாக காட்ட முடியாது. அங்கே என்னென்னலாம் இருக்குமோ அப்படி தான் காட்ட முடியுன்ற மாதிரி இயக்குனர் அங்கே என்னென்னலாம் விஷயங்களை ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம அங்கே போய் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை நம்மளுக்கு அழகாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ண லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது ஒரு ஹேஸ்ட் படம். ஸோ தமிழ் சினிமாவில் அதை எவ்வளோ ஜஸ்டிஃபைங்காக காட்ட முடியுமோ அது காட்டியே ஆகணும். நம்ம நிறைய ஹேஸ்ட் படங்கள் பார்த்துருக்கோம், மங்காத்தா பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து கேங்கர்ஸில் சுந்தர்சி அவர்கள் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய ஓன் ஒரு கற்பனையில் நமக்கு அது எப்படி கனெக்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஹேஸ்ட் ஃபிலிம் வந்து அவர் வந்து கொடுத்துருந்தாரு. அதில் பார்க்கும்போது இந்த படம் அதுவும் மலேசியாவில் நடக்குது, அங்கே நிறைய இன்டர்போல் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ பிரில்லியண்ட்டாக பண்ணாதான் அந்த ஹேஸ்ட் நமக்கு கனெக்ட் ஆகும். அதே சமயம் கொஞ்சம் லாஜிக்கலாக இல்லைனாலும் நம்ம பார்க்க ஜாலியாக இருக்குன்ற மாதிரி ரொம்ப கிளவராக டிரெக்டர் ஆறுமுககுமார் வந்து அந்த ஹீஸ் போர்ஷன்ஸை வந்து கிளவராக டிசைன் பண்ணியிருக்கிறாரு. பட் அந்த சீரியஸான போர்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் சீரியஸான போர்ஷன்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த சீரியஸான போர்ஷனை சார்ந்து வரக்கூடிய எல்லா காமெடி சீன்ஸுமே நம்மளை ரசிக்கும்படியாக வச்சிருக்கு, சிரிக்கும்படியாக வச்சிருக்கு. ஸோ அவுட் அண்ட் அவுட் ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தாங்க ஏஸ் படம். இன் ஒன் வேர்ட் சொல்லணும்னா இது ஏஸ் மாஸா கிளாஸான்னு கேட்டால் இது மாஸ் பிளஸ் கிளாஸ். ஏஸ் சம்மரில் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126.